வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். பச்சை பசேல்னு இருக்கிற இந்த சூப் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஆஃப் பாலக் சூப். ரொம்ப திக்கா க்ரீமியா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். திக்கா இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஹவவர் நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா க்ரீமை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரணுங்கிறதுனால தான் நான் க்ரீம் சேர்த்துருக்கேன். இந்த பாலக் சூப் நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த திக் அண்ட் க்ரீமி சூப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. மெயின் இன்க்ரீடியண்ட்டான பாலக்கை ஆஞ்சு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்போ இந்த சூப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நல்லா தாராளமாக 4 பேர் சாப்பிட்ற இந்த சூப்புக்கு நீங்கள் ஒரு பெரிய கட்டு பாலக் எடுத்துக்கணும். ஆஞ்ச பாலக்கீரை இலைகள் எல்லாத்தையுமே நம்ம பிளான்ச் பண்ணிக்க போறோம். அதாவது ஒரு பானையில கொஞ்சம் தாராளமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நீங்க ஆஞ்சி வச்ச இந்த பாலக்கெல்லாம் அந்த தண்ணியில சேர்த்துட்டு பாலக் கலர் மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். ஹார்ட்லி உங்களுக்கு 2 நிமிஷம் தாங்க எடுக்கும். பாலக் ஒரு குவிக் குக்கிங்கான கீரை, அதனால டக்குன்னு இப்படி போட்டு இப்படி எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு வெந்துடும். கீரை வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு கீரையை தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. கலர் நல்லா பச்சையா இருக்கணும்னா அப்படியே ஐஸ் வாட்டர்ல போட்டுருங்க. மறுபடியும் நான் பேட்சஸ்ல பண்றதுனால இன்னொரு பேட்ச் போட்டு பிளான்ச் பண்ணிக்கிறேங்க. இதையுமே வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்துட்டு எக்ஸஸ் வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர்ல போட்டிங்கன்னா டக்குன்னு அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு அந்த தண்ணியுமே நீங்க ட்ரெயின் பண்ணிடணும். இப்போ இதை ஆறத்துக்குள்ளேயும் நம்ம சூப்போட பேஸ் ரெடி பண்ணிடலாம். சூப்போட பேஸ்க்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. வெண்ணெய் சூடானதும் 3லேருந்து 4 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு இந்த வெண்ணெயில சேர்த்துருங்க. பூண்டு இந்த வெண்ணெயோட குக் ஆகி உங்களுக்கு பொன்னிறமா மாறணும். பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு இதுலேயே சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகை இதோடவே சேர்த்துடலாம். இப்போ நீங்க மிளகு சேர்த்துறதுனால கடைசியா மிளகு பொடி சேர்க்க வேண்டாம். சூப்போட திக்னஸ்க்காக நான் இதுலயே பாத்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்த்துக்க போறேன். யூஸ்வலா மைதா மாவு கார்ன்ஃப்ளோர் சேர்ப்பாங்க, பட் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு சேர்த்து பண்ண போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை நான் வெங்காயம் கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. கோதுமை மாவுமே இந்த பட்டர்லேயே ரோஸ்ட் ஆகட்டும், அப்பதான் வாசனையா இருக்கும். அப்படி நீங்க வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இந்த மிக்சரை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கோதுமை மாவு மிக்சர் கூடவே நம்ம வேக வச்சிருந்த பாலக்கீரை இலைகளையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளோ நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பதான் சூப் நல்லா கிரீமியா இருக்கும். அரைக்கும் போது மிக்சி ரொம்ப சூடாயிடுச்சுன்னா இதுல 2 ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்பதான் கீரையோட பச்சை கலர் அப்படியே நம்மளுக்கு இருக்கும். இப்ப அரைச்ச இந்த பச்சை விழுத அப்படியே அந்த வதக்கின கடாய் இருக்கு இல்லையா, அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மிக்சரை அப்படியே கடாயில சேர்த்ததுக்கு அப்புறமா மறக்காம மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு அதையுமே இந்த சூப் மிக்சர்ல சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட போறோம். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிக்க நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு திக்காயிட்டே போகும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கொதிக்க விடும்போது உங்களுக்கு க்ரீம் திரியிற வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் அடுப்பு ஆஃப் பண்ணி சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். க்ரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியா திக்கான சூப்பா மாறிடும். ரொம்ப திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு மிளகு பொடி மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சூப்பரான க்ரீம் ஆஃப் ஸ்பினாச் க்ரீம் ஆஃப் பாலக் சூப் ரெடிங்க. கலர் கான்ட்ராஸ்ட்காக சர்வ் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.